viewers, welcome to Sangeeta's kitchen. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ingredients வச்சு ஒரு சூப்பரான மட்டன் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதை செய்யிறதுக்கு இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் புளிக்காத தயிர் வந்து 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த மட்டன் வந்து குக் ஆகுறப்ப உங்களுக்கு வந்து அந்த மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து தயிர் சேர்க்குறோம். இப்போ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு எடுத்துக்கலாம், 4 கிராம்பு எடுத்துக்கலாம், இப்போ ஒரு ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா இதே மாதிரி வதக்கிட்டு இருங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்காக 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கலாம். சீரக பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 விசில் வந்து விடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 6 விசில் விட்டாச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கொதிக்க விடலாம். அப்போ தான் வந்து அந்த கிரேவியெல்லாம் வந்து நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள் அந்த மசாலாலாம் நல்லா சுண்டி இப்போ வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இதை வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட மட்டன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு.